புரிஞ்சுப்பான்னு தெரியல. கண்ணுல ஒரு தப்ப பாத்துட்டு அதை கண்டுக்காம போறதும் ஒரு தப்பு தான். அதுவும் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அமைதியா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். பரமனை நான் மாத்தியே தீரணும். சண்டை கோழிக்கிட்ட இந்த புடவையை கொடுத்தா என்ன சொல்லணும்னே தெரியலையே. திடீர்னு எதுக்கு புடவை எடுத்து கொடுக்குறேன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். கண்டுகோழி வா பரமா, உட்காரு. கண்டுகோழி என்ன புடவை எல்லாம்? ஒண்ணும் இல்ல, பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எடுத்தேன். சரி, இத வாங்குறதுக்கு பணம்? பணம் அம்மா கிட்ட தான் வாங்கினேன். ஒரு புடவை வாங்க கூட நீ உன் அம்மா கிட்ட தானே காசு கேட்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? பரமா, சுயமா சம்பாரிச்சு அந்த காசுல புடவை வாங்கி கொடுக்கறது தான் சந்தோஷம். நான் என்ன வேற யாருக்கிட்டயோ வாங்கிட்டு வந்தேன்? அம்மா கிட்ட தானே வாங்கிட்டு வந்தேன். பரமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஊர்காரங்க எல்லாம் நீ ரவுடி, குடிக்கார, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றவன், வட்டி வசூல் பண்றவன் எல்லாம் பேசுறாங்க. ஆனா யாராவது ஒரே ஒரு ஆள் பரம நல்லவன்னு சொல்றாங்களான்னு யோசிச்சு பாரு. என்னன்ற ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துருந்தவன அலைஞ்சு தெரிஞ்சு போராடி வெளியே கொண்டு வந்திருக்கேன்னு அந்த நன்றி கடனுக்காக ஆசையா ஒரு புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தா என்ன நம்ம பேசுற? என்ன பரமா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார் சொல்லுவா? சரி, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டா அவங்களால ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைய முடியுமா? அவங்களுக்கும் இப்படிதான் அம்மா கையால காசு வாங்கிட்டு வந்து புடவை, அரிசி, பருப்பு நல்லா வாங்கிட்டு வந்து குடியா? இங்க பாரு பரமா, கண்ண பொண்டாட்டிக்கு சந்தோஷமே புருஷன் அவனே உழைச்சு சம்பாதிச்சு வாங்கி தரதுலதான் இருக்கு. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன், இவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு சங்கடமா இருக்கும். என்னமா இவ்வளவு கட்டன் ரேட்டா பேசுற? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. பரமே என்னோட ஃப்ரெண்ட். இத நான் அவங்க கிட்ட சொல்லலன்னா வேற யார் சொல்லுவா? இங்க பாரு பரமா, நாளை பின்ன உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன் பொண்டாட்டி சுய மரியாதையோட இருக்கணுமா வேணாமான்னு நீயே யோசிச்சு பாரு. இவன் என்ன இது கிளாஸ் எடுத்துக்கிட்டு